வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும், ஈஸியா கத்துக்கணும், அதுவும் தமிழ்ல கத்துக்கணும். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இன்னைக்கு டே 11 கீ ஃப்ரேம். கீ ஃப்ரேம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம சின்ன வயசா இருக்கப்போ மேல பாரு, கீழ பாரு, தலைய சுரி, குரங்கு. இதுதாங்க வீடியோ எடிட்டிங்ல கீ ஃப்ரேம். புரியல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணும். இந்த இடத்துல லேசா தான் ஜூம் ஆகணும், இல்ல ரொம்ப அதிகமா ஜூம் ஆகணும். சவுண்ட் ஏறணும், இறங்கணும். டெக்ஸ்ட் கீழ இருந்து மேல போகணும், மேல இருந்து ரைட்டுக்கு வரணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும், லெஃப்ட்ல இருந்து கீழே வரணும், தென் காணா போயிடணும். சோ இது மாதிரி நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு அது ஃபாலோ பண்ணுதுல, அதுதாங்க கீ ஃப்ரேம். அது எப்படி சார்? கண்ணு 4 வாட்டி தான் பிளிங்க் ஆகும், புருவம் ஒரு சைடு தான் தூக்கணும், இப்படி நின்னுக்கணும், இப்படி நடக்கணும். சரி, ஓகே. கீ ஃப்ரேம்னா என்னன்ற ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். பட் கீ ஃப்ரேம்ஸை ஏன் யூஸ் பண்ணும், எப்ப யூஸ் பண்ணும், எங்க யூஸ் பண்ணும், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃப்ல போட்டு ஒரு கைட் ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா கீன் கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். தமிழ்ல யாருமே கொடுக்காத வேல்யூவை நம்ம சேனல்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். பிரீமியமான கான்டென்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். ஜஸ்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஜர்னில ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படியாவது கெரியர்ல க்ரோ ஆயிரணும் இருக்கவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, டே 12 நம்ம பார்க்கலாம். பை.